பட் சில ஓன் கோல் வந்து ரொம்ப ஒரு ஆப்போசிட் டீமோட பிரில்லியன்ஸில் வந்து விழும். ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக தொடுவாங்க, அந்த பாலை தொட்டாலே கோலுக்குள்ளே போயிடும். அது எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு நேற்று போனதுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அடி அடிச்சாங்க, அது வந்து ரிட்டர்ன் வந்துருச்சு. இன்னொரு வந்து என்னன்னா அதை தடுக்க ட்ரை பண்ணாரு, ஆனால் கால் பட்டு கோல் ஆயிடுச்சு. கோல் கீப்பர் வந்து இப்படியே பார்க்குறாரு, என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு. நேற்று உண்மையாக சொல்ல போனால் ஜெர்மனியில் யாருக்குமே அவங்களோட நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, எக்ஸப்ட் ஃபார் டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் அது. ஆனால் டிஃபெண்டர்ஸுமே என்னென்னா கொஞ்சம் லக்கு. ஹங்கேரி டீம் வந்து அவங்க கிடைச்ச சான்சஸ் வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்கோர் லைன் டோட்டலாக டிஃப்ரெண்டாக ஒரு கோல் வந்திருக்க வேண்டியது, அதுவுமே வந்து மிஸ் ஆயிருச்சு ஆஃப் சைடுன்ற ஒரு கணக்கில் வேற. சொபஸ்லாயோட அந்த ஃப்ரீ கிக் எனக்குலாம் பார்த்துட்டு டாமினேட் பண்ணி 5 கோல் போடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வேற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹங்கேரி கிட்ட இருந்து. ஜார்டன் ஷக்கீரி சுவிட்சர்லாந்து கோல் போட்டவர். அவர்தான் அந்த மெயின் கோல். ஆக்சுவலா அது கோல் வரலனா நேத்து போட்ட கோல் மேஜிக்கா இருந்து அப்படியே டாப் கார்னர்ல வந்து விழுந்தது. கரெக்டா இப்படி வந்து சுத்தி கோல் கீப்பரால முடியல சுத்தமா. அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலா, எந்த கோல் கீப்பருமே முடியாது. என்ன தலைவர் வந்து அடுத்த தடவை வராரு அப்படின்ற மாதிரி ஹாரி கேன் வராரு. உன்னிந்தியா அவசர் நேயர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். ஸோ நேற்று 3 தரமான மேட்ச் நடந்தது. 3 தரமான மேட்ச்மே வந்து எதை பார்க்கறது, சரி இது வந்து ஒரு ஒன் சைடாக போகும், இது வந்து ஒரு டபுள் சைடாக இருக்கும், ஒரு ட்ராவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நடந்ததுன்றது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி. சரி நான் மட்டும் பேசினேன், நேற்று மேட்சோட ஒரு தரமான ஒரு ரிவ்யூகள்லாம் வந்துட்டு இருக்குது. என்னோட லியோனன் இருக்காரு. அண்ணே வணக்கம். நேற்று மேட்ச் வந்து ஓகே, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணபடி இந்த மேட்ச் டிராவாகும், ஜெர்மனி ஒரு ஒன் சைடா போகும் அப்படின்றது வந்து முழுக்க இதாயிடுச்சு. அப்படியே நடந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பி? முக்கியமா அல்பேனியா குரோஷியா ரெண்டு டீம் தோத்து போன டீம். அது என்ன மாதிரி ஆடிட்டு இருக்கிறீங்க? ஆனா நேத்து குரோஷியா வந்து உண்மையா சொல்றேன், இந்த பழைய குரோஷியா பார்த்த மாதிரி ஒரு எப்போவுமே டார்க் ஹார்சஸாகவே நம்ம பேசிகிட்டு இருப்போம். என்னன்னா எதிர்பார்க்க மாட்டேன் எதுவும், ஆனால் திடீர்னு வந்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் நேற்று மேட்ச்சில் வந்து உண்மையாகவே பிளே லைக் சாம்பியன் அந்த மாதிரி சொல்லணும். அல்பேனியா அது கொஞ்சம் கூட குறையவே இல்லாமல் அவ்வளோ ஒரு பயங்கரமான கேம் அவங்க ஆடினாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 1-0 லீடிங் போயிட்டாங்க அப்படின்னதுக்கப்புறம் குரோஷியா வந்து திருப்பி வந்து கம்பேக் கொடுத்தாங்க. நான் ஓகே ரைட் அவ்வளோதான் டன், குரோஷியா உள்ளே போயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஏதோ ஸ்லிப் ஆகிடுச்சு, இனிமே வந்து அவங்க பிக்கப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா டோட்டலாக வேறு மாதிரியான சீரியஸாக. ஏன்னா அவங்க அப்படி போகிறத பார்த்து எனக்காச்சும் என்னது இவ்வளோ வேகமாக போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அல்பேனியா வந்து பெரிய லெவலில் குரோஷியா அளவுக்கு வெளிச்சம் கிடைக்காத ஒரு இடம் தான். இப்போ மற்ற ஃபுட்பால் ஃபேன்ஸாகவே இருந்தாலும் அல்பேனியா கேம் வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருப்போம். குரோஷியா வந்து நிறைய இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்பில் பார்த்துருப்போம், எல்லா யூரோஸையும் பார்த்துருக்கோம். கடைசி ஒரு 20-25 வருஷம் அவங்க எல்லா காம்படிஷனும் வராங்க, கண்டினியூவாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ குரோஷியா எந்த மாதிரி ஆடுவாங்க அப்படின்றது தெரியும். அல்பேனியா வந்து கொஞ்சம் க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தது எல்லாருக்குமே. ஆனால் அவங்க விளையாடுனது பார்க்கும்போது குரோஷியாவுக்கு நிகராக ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய சான்சஸ் வந்து குரோஷியா கிரியேட் பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே அல்பேனியா ஈஸியாக அதை விட்டு தாண்டி வந்துட்டே இருந்தாங்க. எஸ்பெஷலி அல்பேனியோட கோல் கீப்பர் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். ரைட்ல அடிச்சா ரைட் போ, லெஃப்ட்ல அடிச்சா ஸ்ட்ரைட்டா எனக்கு அடிக்கிறேன், நானே பிடிச்சி என் காலத்தை நான் தூக்கி. அதான் என்னன்னா அல்பேனியோட கோல் கீப்பர் பயங்கர பக்காவான பெர்ஃபார்மன்ஸ். அல்பேனியா ஃபார்வர்டு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடுறாங்க அப்படின்னா குரோஷியாவை வெளியே அனுப்பியிருப்பாங்க. அவ்வளோதான், இங்கே கிளம்புங்க பை. 2-3 இடத்துல வந்து கொஞ்சம் அங்கங்கன்னு சொல்லி தப்பு பண்ணேன். ஏன்னா அசிஸ்ட் பண்ற இடத்துலயுமே வந்து இப்போ ஒரு சைடு வந்து ஒரு சில கோல் வந்து ஆஃப் சைட்ல போயிருந்தது. ஒருத்தர் வந்து அதெல்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், அச்சோ போச்சேடா அப்படின்ற மாதிரி. முக்கியமா அந்த ஒரு ஓன் கோல் மட்டும் போகாம இருந்தா மேட்ச் அங்கேயே வந்து ஒரு ஒன் சைடா மாறி இருந்திருக்கும். ஆனா ஓன் கோல் வந்து பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓன் கோல் வந்து என்னன்னா இப்போ நம்ம ஒரு பிளேயரை ஃபோர்ஸ் பண்ணி தான் அது ஓன் கோலாக மாற்றுறது. இப்போ ஓன் கோல் அப்படின்றது அந்த ஒரு பிளேயரோட தப்பு மட்டும் கிடையாது, ஆப்போசிட் டீமோட பிரில்லியன்ஸ் மனால கூட ஓன் கோல் விழும். இப்போ இவரோட ஓன் கோல் ஆச்சுல, இப்போ பிரான்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஒரு ஓன் கோல் ஆச்சு. ஸோ அது வந்து என்னன்னா டிஃபெண்டரோட தப்பு. எதனாலனா அவர் ஹெட்டை வந்து டுவர்ட்ஸ் த கோல் வச்சிருந்தார். யூஸ்வலா அகைன்ஸ்ட் த கோல் வச்சிருந்தார் அப்படின்னா அது வெளியே போயிடுக்கும். பட் சில ஓன் கோல் வந்து ரொம்ப ஒரு ஆப்போசிட் டீமோட பிரில்லியன்ஸில் வந்து விழும். ஏன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக தொடுவாங்க, அந்த பாலை தொட்டாலே கோலுக்குள்ளே போயிடும். அது எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு. நேற்று போனதுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அடி அடிச்சாங்க, அது வந்து ரிட்டர்ன் வந்துருச்சு. இன்னொரு வந்து என்னன்னா அதை தடுக்க ட்ரை பண்ணாரு, ஆனால் கால் பட்டு கோல் ஆயிடுச்சு. கோல் கீப்பர் வந்து இப்படியே பார்க்குறாரு, என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இது மாதிரியான கோல் வந்து நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகே ரைட், இது வந்து ஆப்போசிட் டீமோட பிரில்லியன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். அண்ட் குரோஷியா இப்போவுமே என்னன்னா தே ஆர் ஸ்டில் லைஃப். அவங்க இதுக்கு அடுத்த மேட்சஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் அடுத்த ரவுண்டுக்குள்ள அவங்க குவாலிஃபை ஆவாங்களா என்னது தெரியும். ஏன்னா குரோஷியா அல்பேனியா ரெண்டுமே இப்போ ஒரு பாயிண்ட்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க, ரெண்டுமே இப்போ 1 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ 3வது மேட்ச் வந்து ரொம்ப வைட்டல். ஏன்னா ஜெயிக்கிறவங்க உள்ள அப்படின்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படின்னா
யூரோ பொறுத்தளவில் 6 குரூப்பில் முதல் 2 டீம் டைரெக்டாக குவாலிஃபை ஆயிடுவாங்க. இன்னொரு 4 டீம் குவாலிஃபை ஆகணும். ஏன்னா ரவுண்ட் ஆஃப் 16 அப்படின்னும் போது 16 டீம். ஸோ அந்த 6 டீம்ல 4 டீம் குவாலிஃபை ஆகணும். அந்த இதில் பெஸ்ட் 3rd பிளேஸ் டீம் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. அதிக பாயிண்ட் எடுத்த 3வது பிளேஸ் அணி அப்படின்ட்டு. ஸோ 4 பாயிண்ட் எடுத்த 3வது பிளேஸ்ல வந்த அணிகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ குரோயேஷியா அண்ட் அல்பேனியா அடுத்த ரவுண்டுக்கு உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த ரவுண்ட் அவங்க வின் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 பேருக்குமே பெரிய டீமோட மேட்ச் நடக்குது. ஸோ அது எப்படி பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஐ ஸ்டில் ஃபீல் லைக் குரோயேஷியாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அல்பேனியா கொஞ்சம் தடுமாற்றம் வரும் அடுத்ததுல. ஏன்னா அவங்க ஒரு பெரிய டீமை சந்திக்கிறாங்க அப்படின்றதுனால. எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ எங்கிட்ட இருந்தாலும் பின்னாடி ஒரு ஆப் காத்துக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி. ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அலைவா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த மேட்ச் வந்து இது ஹங்கேரி ஜெர்மனி. சொன்ன மாதிரி ஒரு ஒன் சைடு கேம். ஆனா ஹங்கேரி சும்மா இல்லங்க. நான் அதான் சொல்றேன். என்னன்னா அது ஒன் சைடு கேம் நம்ம சொல்ல முடியாது. இல்ல கோல் படி பார்த்தா ஒரு ஒன் சைடு. ஆனா ஹங்கேரி சும்மா இல்ல, போற வரவெல்லாம் போட்டு பொளந்துட்டு இருக்காரு. எவ்வளவு கோல் சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அதுலயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஃப் சைடு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு கோல் சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஃப்ரீ கிக்லயுமே 2 கோல் மிஸ். சோ ஆக்சுவலா வந்து அவங்க ஒரு எப்படி சொல்றது, இதுக்கு முன்னாடி இப்படி ஆடினாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இப்ப அல்பேனியாவும் குரோயேஷியாவும் எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி தான். ஏன்டா இதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் முன்னாடி ஆடி இருந்தீங்கன்னா நீங்களும் பலமான பொசிஷன் வந்துருவீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. அதே ஸோ ஹங்கேரி வந்து நான் உண்மையாக இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜெர்மனி திணறிட்டாங்க நேற்று அந்த மேட்ச்சில் வந்து ஜெர்மனி உண்மையாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. ஓகே ரைட், அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த மரண பயத்தை காட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஹங்கேரி இதுக்கு போன மேட்ச்சில் இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு கதையே வேற. அவங்க இப்போதைக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக உள்ள போயிருப்பாங்க. நேற்று வந்து எனக்கு தெரிஞ்ச ஹங்கேரி டிசர்வ்ட் பாயிண்ட். அவங்க அந்த இடத்துல ஒரு பாயிண்டாச்சும் எடுத்துருந்துருக்கும். ஒரு கோல் போட்டு டிராவாச்சும் ஆக்கிருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா அவ்வளவு சூப்பராக விளையாடினாங்க. ஜெர்மனி கோல் போடுற வரைக்கும் கதி கிளங்கிட்டாங்க ஜெர்மனி. எப்படி என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. ஆனால் கடைசியாக அவங்க கோல் போட்டாங்க. முசியாலா ஒரு பிரில்லியன்ட்டான, அது உண்மையிலே தரமான ஒரு ஷாட்னு தான் சொல்லி. ஏன்னா இங்கிட்டு ரெண்டாவது கோலுக்கு நான் வரேன். வந்து பால் வந்து ஒரு லெக் சைட்ல இருந்தது, லெஃப்ட் விங்ல இருந்து கரெக்டா இங்க ஒரு பாஸ் பண்ணாங்க. கோல் போஸ்ட் கிட்ட போயிட்டு இங்க சென்டருக்கு ஒரு பாஸ், கரெக்டா இங்க வந்து ஒரு கோல் சென்டர்ல. ஸ்டாட்ஸ்க்கு பயங்கரமா இருந்தது. ஏன்னா இவங்க 3 பேருக்குள்ள ஏதாவது கம்யூனிகேஷன் இருந்தா வைப் இருந்தா தெரியல. இங்க இருந்து அங்க இருந்து இங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சென்டர்ல ஒரு கோல் அப்படின்றது அது பயங்கரமா இருக்கு. அந்த குண்டோகன் வந்து ஆக்சுவலாக உண்மையாகவே என்னன்னா ஒரு நேற்று வந்து கொஞ்சம் ஒரு அண்டர்வெல்மிங்கான கேம் என்ன கேட்டால். அவரோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை நேற்று. உண்மையாக சொல்ல போனால் ஜெர்மனியில் யாருக்குமே அவங்களோட நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை எக்ஸப்ட் ஃபார் டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் அது. ஆனால் டிஃபெண்டர்ஸுமே என்னன்னா கொஞ்சம் லக்கு. ஹங்கேரி டீம் வந்து அவங்க கிடைச்ச சான்சஸ் வந்து கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்கோர் லைன் டோட்டலா டிஃபரண்டா ஒரு கோல் வந்திருக்க வேண்டியது, அதுவுமே வந்து மிஸ் ஆயிருச்சு ஆஃப் சைடுன்ற ஒரு கணக்குல வேற. சோபஸ்லாயோட அந்த ஃப்ரீ கிக் எனக்குலாம் பார்த்துட்டு சூப்பர் ஹெட். அது ஆக்சுவலா அதுக்கு சிலதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா சோபஸ்லாய் ஒரு ஃப்ரீ கிக் அடிப்பாரு, அது சேவ் ஆயிடும். நாயர் சேவ் பண்ணுவாரு, அதுக்கு ரீபவுண்ட் வந்து வரும். அந்த ரீபவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா மீட் பண்ணியிருந்தாங்கன்னா கோல் கிடைச்சிருக்கும். அந்த இது பெட்டரா மீட், அது கொஞ்சம் தப்பா மீட் ஆயிரும். அது ஈஸியா நாயர் வந்து மறுபடியும் தட்டி விட்டுருவாரு. நாயர் எதுவுமே ஒரு பிரில்லியன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ். நிறைய சேவ்ஸ், கோல் கீப்பர் இல்லைனாலும் இவர் சைடுல இருந்து நிறைய சேவ்கள். அது ஆக்சுவலா மனுவல் நாயர் வந்து உள்ள இது பண்ணும்போது, ஐ மீன் லைக் அவர் கோல் கீப்பரா டீமுக்குள்ள எடுக்கணும் அப்படின்னும் போது என்ன நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. இல்ல இவர் முன்னாடி வந்து ஒரு பெரிய கோல் கீப்பர் தான். யாரு 2014 பெஸ்ட் கோல் கீப்பர் அவார்டு வாங்கினவர் தான். ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கோல் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனால் இப்போ அவர் ஃபார்ம்ல இல்லை. குறிப்பா என்னன்னா இந்த ரியல் மேட்ரிட்க்கு அகைன்ஸ்டான மேட்ச்ல, அந்த யூசிஎல் மேட்ச்ல அவர் பண்ண மிஸ்டேக்ல தான் ரியல் மேட்ரிட் வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியே இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, நீங்க வேற ஏதாச்சும் ஒரு கோல் கீப்பர் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர 1-2 பேச்சு இருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நாயர் எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்ட்டு. நாயர் அதை ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவேன் நேற்று கேம்ல. ஸோ நேற்று கேம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஹாவர்ட்ஸ், ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் சிலர் சொல்லுவாங்க நான் வந்து செல்சி வன்மத்தில் பேசுறேன் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. உண்மையாக சொல்றேன், நேற்று ஹாவர்ட்ஸ் அண்ட் ஃப்ளோரின் வர்ட்ஸ் 2 பேருமே என்னன்னா பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஃப்ளோரின் வர்ட்ஸ் கூட ஓகே ரைட் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். பட் ஹாவர்ட்ஸ் வந்து நேற்று 2-3 சான்சஸ் வந்து கொஞ்சம் ஈஸி சான்சஸ்லாம் மிஸ் பண்ணாரு. பட் இட்ஸ் ஓகே, ஃபைன், ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின் போது இட்ஸ் ஓகே. பட் குண்டோகன் நான் சொன்னேன் நேற்று அந்த கோல் மட்டும் அவர் டீம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கோலை மட்டும் எடுத்துட்டா அப்படின்னா அவருமே ஒரு பேடான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். முசியாலா சூப்பரான, அவர் தான் ஆரம்பிச்சு வச்சது ஆக்சுவலா அவர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச முசியாலாவோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா என்னதுக்கு ஜெர்மனி டோட்டலாக வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாமினேட் பண்ணி 5 கோல் போடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வேற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இது ஹங்கேரி கிட்ட இருந்து. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் ஹங்கேரிக்கு. ஆனால் இதுக்கப்புறம் அவங்க எப்படி உள்ள வரப்போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா ஹங்கேரிக்கு அடுத்த மேட்ச் யாரோட வருது? சுவிட்சர்லாண்டோட. இல்ல ஸ்காட்லாண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் சுவிட்சர்லாண்டோட, செகண்ட் இப்போ லாஸ்ட் வந்து ஸ்காட்லாண்டோட மேட்ச் வருது. அண்ட் ஸ்காட்லாண்டுமே அவங்க வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் அவங்க உள்ள வரப்போறாங்க.
ஏன்னா இப்ப அடுத்த ஸ்காட்லாந்து வர்சஸ் சுவிட்சர்லாந்து. இது மேட்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பிளேயரை பத்தி பேசணும், ஜார்டன் ஷக்கீரி, சுவிட்சர்லாந்து கோல் போட்டவர். அவர்தான் அந்த மெயின் கோல். ஆக்சுவலா அது கோல் வரலன்னா ஏன்னா எனக்கு ஷக்கீரி நான் பாக்குறேன், அவர் எல்லா யூரோ டோர்னமெண்ட்லயுமே பயங்கரமான ஒரு கோல் ஸ்கோரிங் பண்ணிருக்காரு. நான் பாக்குற டோர்னமெண்ட் எல்லாத்துலயுமே கோல் போடுறாரு. இது வந்து எனக்கு அவருக்கு 5வது யூரோ கோல். வேர்ல்டு கப்லயுமே அப்படிதான். ஸோ பிக் மொமெண்ட் வரும்போது, பிக் ஸ்டேஜ் வரும்போது எனக்கு தெரிஞ்சு சுவிட்சர்லாண்டுக்கு நிற்கிற ஒரு பிளேயர் வந்து ஜார்டன் ஷக்கீரி. நேற்று போட்ட கோலம் மேஜிக்கா இருந்தது, அப்படியே டாப் கார்னர்ல வந்து விழுந்தது. கரெக்டா இப்படி வந்து சுத்தி கோல் கீப்பரால முடியல சுத்தமா. அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலா, எந்த கோல் கீப்பருமே முடியாது. சென்டர்ல நின்றுட்டு இருந்தவரே சரி எப்படி லெஃப்ட் சைடு தான் அடிக்க போறாப்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு டாப்ல வந்து போய் இப்படி ஒரு கர்வ் பண்ணி விழுன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அது ஷக்கீரி வந்து நேற்று உண்மையாவே ஒரு சம பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஸ்காட்லாந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னன்னா, அவங்க வந்து ஒரு டார்க் ஹார்ஸா இருப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு பயங்கரமான அடி அவங்களுக்கு. 5-1 அப்படின்றது ஒரு ஹெவி லாஸ் அது. எஸ், ஜெர்மனியோட அது பயங்கர ஹெவி லாஸ் அது. ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்கன்றது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போது நேற்று பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாக வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. நேற்று மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹோப் இருந்திருக்கு. பட் இப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். இது வந்து நம்ம உண்மை கொஞ்சம் போயிடுவாங்க அப்படின்னு மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. அண்ட் உண்மையாக சொல்ல போனால் நேற்று ஃபர்ஸ்ட் மேட்ச் எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ, இந்த தேர்ட் மேட்ச்மே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிடுச்சு. நேற்று 3 மேட்ச்மே பயங்கர வந்து எல்லாருமே வந்து ஒரு ஈக்குவலாக நெக் அண்ட் நெக்காக தான் போச்சு. 3 மேட்ச்மே செம நெக் அண்ட் நெக்காக தான் போச்சு. ஸ்காட்லாந்து வந்து உண்மையாகவே நான் அவங்க மேலே வச்சிருந்த ஒரு நம்பிக்கை காப்பாற்றிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நேற்று அவங்க வின் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்தேன், ஆனால் ட்ராவ் ஆகிடுச்சு மேட்ச். ஸோ எஸ், பரவாயில்ல. அண்ட் எஸ், அப்போ இன்னொரு விஷயமும் சொல்லணும்னா, ஸ்காட்லாண்டு இப்போ 1 பாயிண்ட்ல இருக்காங்க. ஆமாம், -4 கோல் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 5-1 தோத்தாங்க, அதில் -4 கோல் டிஃபரன்ஸ்ல இருக்கு. இப்போ குரூப்ல 3வது இடத்துல இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்களுக்கு ஹங்கேரியோட வரப்போகுது. இந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஹங்கேரி வர்சஸ் ஸ்காட்லாண்டில் ஸ்காட்லாந்து வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா 4 பாயிண்ட் எடுப்பாங்க. பெஸ்ட்டு 3rd பிளேஸ் அப்படின்ற ஒரு இது வழியாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இவங்க சுவிட்சர்லாந்து வர்சஸ் ஜெர்மனி மேட்ச்சில் வந்து சுவிட்சர்லாந்து அதிக கோல் கன்சீட் பண்ணும் பட்சத்தில் ஒரு 4 to 5 கோல்ஸ் அவங்க கன்சீட் பண்ணும் பட்சத்தில் ஸ்காட்லாந்து வந்து ஒரு இன்னும் அவங்க 2-3 கோல் போடணும். ஆமாம், அவங்க ஒரு 2-3 கோல் போட்டு வின் பண்ணணும். ஸ்காட்லாந்து வந்து ஒரு 2-3 கோல் போட்டு வின் பண்ணாங்க அப்படின்னா ஸ்காட்லாந்து வந்து டைரக்டாவே குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஓகே ஓகே. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஸ்காட்லாந்து வின் பண்றாங்க, 1 கோல் டிஃபரன்ஸ்ல 2 கோல் டிஃபரன்ஸ்ல வின் பண்றாங்க, அண்ட் ஹங்கேரி தோக்குறாங்க அப்படின்னாலுமே ஸ்காட்லாண்டுக்கு உள்ள 2nd பிளேஸ் போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஹெட் டு ஹெட் தான் பாக்குறாங்க இங்க. ஓகே ஓகே. ஸோ 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ல இருக்காங்க. கோல் டிஃபரன்ஸ் வந்து 2nd தான். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் டு ஹெட். ஸோ ஹெட் டு ஹெட்ல வந்து ஸ்காட்லாந்து வர்சஸ் சுவிட்சர்லாந்து வந்து டிரால முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் பார்ப்பாங்க, கோல் டிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. கோல் டிஃபரன்ஸ்ல சுவிட்சர்லாந்து வந்து ஒரு சுப்பீரியரான கோல் டிஃபரன்ஸ் இருக்குது, அதனால அவங்க டைரக்ட் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸ்காட்லாந்து வந்து பெஸ்ட் 3rd பிளேஸ் ஃபினிஷ்ல இருந்து ட்ரை பண்ணலாம் அவங்க. ஏன்னா அவங்க 1 பாயிண்ட் இப்போ எடுத்திருக்காங்க. அடுத்த மேட்ச்ல 3வது பாயிண்ட் எடுக்கும் பட்சத்தில் அவங்க 4 பாயிண்ட் வரும். ஸோ பெஸ்ட் 3rd பிளேஸ் மூலமா அவங்க உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு உயிர் இருக்குது 2 பேருக்குமே. ஆமா, 2 பேர்ட்டையுமே அந்த உயிர் இருக்குது. எஸ், அப்கோர்ஸ் அப்படியே சொல்லிடலாம். ஸோ எஸ், இன்னைக்கு மேட்ச் இட்டாலிக்கு, ஆமா, இட்டாலி ஸ்பெயின் கடைசி மேட்ச். அது நம்ம கடைசியா வருவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோவேனியா அண்ட் செர்பியா. ஓகே, செர்பியா. நான் வந்து செர்பியா தான் சொல்லுவேன். போன மேட்ச் வந்து இதானதுனாலயா? போன மேட்ச் 2 பேருமே போன மேட்ச் வந்து அடி வாங்கிட்டாங்க. போன மேட்ச் செர்பியா வந்து 1-0 தான் தோத்துருந்தாங்க. இட்டாலி வந்து ஸ்லோவேனியா வந்து 1-1 ட்ரா அவங்க டென்மார்க்கோட. ஸோ இந்த மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு செர்பியா அடிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க போன மேட்ச் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாகவே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஆமாம், அது உண்மைதான். ஆனால் அவங்க பண்ண அந்த தப்பை இந்த டைம் பண்ணாங்க அப்படின்னா இந்த டைமும் காலி. சான்ஸ் நல்லா வருது, கிரியேட் பண்ண தவறிட்டாங்க. ஆமாம், டிஃபென்ஸ் சொதப்பினாங்க, கிரியேட் பண்ண தப்பிட்டாங்கன்னா காலி, அவ்வளோதான். செர்பியா நல்ல டீமாக இருக்குது, ஒரு ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ் டீம் தான். டிஃபென்ஸுமே நல்லா இருக்குது, மிட்ஃபீல்டுமே டீசெண்டாக இருக்குது. ஃபார்வர்ட் சொல்லவே வேணாம், விளாஹோவிச் அண்ட் மிட்ரோவிச் 2 பேருமே சீனியர் பிளேயர். சாரி, விளாஹோவிச்னா ஸ்டார் பிளேயர், மிட்ரோவிச் செம்ம சீனியர் பிளேயர், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர். 2 பேர் அவங்களாம் சொதப்பிட்டாங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. கோல் கீப்பருமே பயங்கரமான கோல் கீப்பர் ஆகாது. செர்பியா நல்ல டீம், உருப்படியாக விளையாடினாங்கன்னா வின் பண்ணுவாங்க, இல்லைன்னா கிளம்புங்க, அவ்வளோதான். இந்த டீமுக்கு தான் இந்த வருஷம் கோல் கீப்பர் ஒழுங்கா இல்லை, எல்லாருமே போறவங்க. ஸோ செர்பியா, நான் அந்த டைம் செர்பியா வந்து ஒரு 2-0 சொல்கிறேன். சரி, ஓகே. நான் வந்து ஸ்லோவேனியா 2-1 நான் கணக்குல போறேன். ஓகே ஓகே. ஒரு டஃப் கால் தான், இருந்தாலும் ஒரு நம்பிக்கை. போன மேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க, சோ நல்ல டஃப் வேற கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துல 2-1 அப்படின்ற கணக்குல ஸ்லோவேனியா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கிலாந்து வர்சஸ் டென்மார்க்.
இங்கிலாந்து. அப்சல்யூட்லி இங்கிலாந்து தான் போக வேண்டியது. என்ன தலைவர் வந்து அடுத்த தடவை வராரு அப்படின்ற மாதிரி ஹாரி கேன் வராரு. அந்த ஒரு நம்பிக்கையில சரி ஓகே டீம் ஒரு ஃபயரா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால சொல்றேன். பிகாஸ் ஹாரி கேன் சரியா எல்லாருக்குமே ஒரு ஜாம்பவான பிளேயர். ஸோ இங்கிலாந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் முக்கியமா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால முழுக்க ஓகே போயிடலாம், இங்கிலாந்து பக்கமே போயிடலாம். எனக்கு நான் இங்கிலாந்து சப்போர்ட்டர் தான் பண்றேன். இங்கிலாந்து போகணும்னு சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறது கொஞ்சம் பயமா இருக்குது. நிறைய சேஞ்சஸ் இருக்கணும் கண்டிப்பா. என்ன கேட்டனா லெஃப்ட்ல வந்து ஃபோர்டன் பதிலா ஆண்டனி கார்டன் உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும் தான் தோணுது. ஆமா லாஸ்ட் இதே வந்து ஃபோர்டன் வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல விளையாடல. அவருக்கு பதிலா ஆண்டனி கார்டன் உள்ள வரணும். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் மற்றபடி எனக்கு பெரிய லெவல் பிரச்சனை கிடையாது. எனக்கு இந்த ஃபோர்டனோட பொசிஷன் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு ஒய் அப்படின்ற மாதிரி இருந்தது மாத்தி. ஆமா ஏன் இந்த இடத்துல அவருக்கு வந்து அவர் சம பிளேயர் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் இந்த இங்கிலாந்து செட்டப்புக்கு அவர் செட் ஆவார் பொசிஷன் வந்து இதாங்க. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. மற்றபடி எனக்கு பெரிய லெவல் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் தைரியமா விளையாடினா நல்லா இருக்கும் கேம், அவ்வளோதான். அண்ட் இங்கிலாந்து தான் நான் இந்த டைமும் சொல்றேன் 2-0 சேம் பிஞ்ச். ஏன்னா இங்கிலாந்து ஒரு டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க தாண்டி கோல் போடுறது எனக்கு எப்படின்னு தெரியல. மிட்ஃபீல்டர்ஸ் எங்களை தாண்டி நீங்க கோல் போடுறீங்க அவ்வளவுதான் இருக்குது. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இதுதான். அண்ட் ஃபைனலி நைட் மேட்ச் இத்தாலி மேட்ச். ஆமா இதுதான் ஒரு பயங்கரமான கேம். இத்தாலி vs ஸ்பெயின் ரெண்டு பேருமே அவங்க வின்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்பெயின் 3-0 வின்னு, இத்தாலி 2-1 வின்னு. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த சீசனோட இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் ஸ்பெயின் 3-0 ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் நான் ஒன் டைம் இட்டாலி விளையாடுனதை பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே கொஞ்சம் முன்னாடி போவோம் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இப்போவுமே நான் சொல்கிறேன் ஸ்பெயின் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாக ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. போன டைமில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னால. நீங்கள் மேபி லைக் ஆப்போசிட் டீம் வந்து உங்களுக்கு பெரிய லெவல் டீம்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் இல்லை, உண்மையாகவே ரொம்ப நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு ஸ்பெயின் இட்டாலியில் ஸ்பெயின் வின் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது 1-0. சரி ஓகே. இட்டாலி எனக்கு தெரிஞ்சு ஒரு கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு 90 மினிட் மேல ஒரு கோல் போட்டு ஒரு வின் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கணும்னு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான். ஓகே 2-1 கணக்குல நான் அதே மாதிரி போறேன். 2-1 கணக்குல ஸ்பெயினா இட்டாலி ஓகே ரைட். அப்ப நான் ஸ்பெயின் போறேன். நான் 1-0 நான் 2-1 அப்படின்ற கணக்குல ஏதோ ஒரு நம்பிக்கையில அவங்க ஃபார்வர்ட் மேல எல்லாம் ஒரு இது இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து இட்டாலி போறேன். ரெண்டு இதுல வேற ரூட்லுக்கு போறீங்க. சரி பாப்போம் எப்படி மேட்ச். சரி பார்க்கலாம் நாளைக்கு ரிவ்யூல வந்து என்ன யாரு ஜாலியா இருக்க போறா, யாரு இப்படி முடிஞ்ச தங்க போட போறா. ஓகே ரைட், தேங்க் யூ, பை பை. சரி ஓகே.